நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நான் மகாராஜா படத்துக்கு போயிட்டு வந்தேன். படம் உண்மையிலே ஒரு கோலிவுட் அடுத்த கருடனுக்கு அப்புறம் வந்த ஒரு செம கிரைம் த்ரில்லரான ஸ்டோரி மூவி. வேற லெவல் இருந்தது. விஜய் சேதுபதி என்னோட 50வது படம். அண்ணன் வேற லெவல் டெடிக்கேட்டடான பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட்லாம் செம்மையாக இருந்தது. நல்லா நடிச்சிருக்கிறார் அண்ணன். அனுராக் கஷ்யப் அவரும் கொஞ்சம் எமோஷ்னல் வில்லனாக நடிச்சிருந்தாரு, அவரும் நல்லா இருந்தது. நம்ம திவ்யா பாரதி மேடம் இதுதான் சீக்ரெட்டான ஒரு ஹீரோயினாக இருந்துருக்குறாங்க. ஸோ சொல்லலை, திவ்யா பாரதி மேடம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம மம்தா மோகன்தாஸ் அவங்க ஒரு பிடி மேடமாக நடிச்சிருந்தாங்க, பிடி டீச்சராக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம சிங்கம் புலி அண்ணன் எல்லா படத்துலையும் காமெடியனாக பார்த்துருப்போம். அண்ணன் வந்து இதில் ராட்சசன் படத்தில் வர மாதிரி கிறிஸ்டோஃபர் வில்லன் மாதிரி ஒரு சைலண்டான வில்லனாக நடிச்சிருக்கிறாரு கிளைமேக்ஸில். வேற அதுக்கப்புறம் வந்து நம்ம நட்டி, நம்ம நட்ராஜ் புலி படத்தோட கேமராமேன், அதுக்கப்புறம் நிறைய படத்தில் நடிச்சிருப்பார் நட்டி. ஸோ அவர் நடிச்சுக்கிறாரு, போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சுக்கிறாரு, அவரும் நல்லா பண்ணியிருந்தார். மற்றபடி பார்த்தா நிதிலன் சுவாமிநாதன் சார் அண்ணனோட குரங்கு பொம்மை டைரக்டருக்கு அப்புறம், குரங்கு பொம்மை படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் வேற லெவலு. இந்த படத்தோட இது செமையான கமர்ஷியல் ஹிட்டு, எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 crore மேலே தாண்டிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. 2 நாள் நேற்று தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று இன்னைக்கு இது மட்டும் 6 crores கிட்ட வந்திருக்கும். எப்படியோ பக்ரீத் லீவ் எப்படியோ 10 crores மேலே வந்துடும், வசூல் அடிச்சிடும், பிரச்சனை இல்லை. நம்ம படத்தில் போவோம். படத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சாதாரண ஒரு சலூன் கடையில் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி. திவ்யா பாரதி மேடம் வந்து அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை, பெண் குழந்தை, குட்டி குழந்தை. ஸ்டார்டிங்கில் அவர் லீவு கேட்பார். இப்போ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில் போகணும். லீவு கேட்கும்போது ஒரு பொம்மை, அவங்க வீட்டு எதிர்க்க ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை கடையில் வந்து பொம்மை வாங்கும்போது அவர் ஒய்ஃப் கிட்ட காமிப்பார், இந்த பொம்மை நல்லா இருக்கா. அதுக்குள்ளே ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆன பிறகு விஜய் சேதுபதி அவங்க திவ்யா பாரதி மேடம் இறந்துருவாங்க. அந்த குழந்தை, அவரோட பொண்ணு இறந்துடும். ஸோ ஒரு குப்பை தொட்டி, ஸோ அந்த குப்பை தொட்டியில் தான் கதையை ஆரம்பிச்சிருக்கு. அந்த குப்பை தொட்டி தான் அவரோட பொண்ணை காப்பாற்றிருக்கு. ஸோ அந்த குப்பை தொட்டி வச்சு அவர் பொண்ணு, அப்புறம் அந்த குப்பை தொட்டி 3 பேர் ஒரு சாதாரண ஃபேமிலியாக வாழ்ட்டு வருவாங்க. விஜய் சேதுபதி வந்து சலூன் கடையில் இருப்பார். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு, பெரிய மனுஷியாகி ஸ்கூல் படிக்கும். ஸ்போர்ட்ஸில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அந்த பொண்ணுக்கு. ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் கேம்ப் போகும்போது இந்த விஜய் சேதுபதி வீட்டில் வந்து 3 திருடனுங்க வந்துடுவானுங்க. சொல்லவே மறந்துட்டேன். அந்த 3 திருடங்களை, ஒன்று அனுராக் கஷ்யப், இன்னொன்று சிங்கம் புலியான்னா, 3வது நம்ம பாய்ஸ் மணிகண்டன். குமார், எங்கள் குமார் எங்களுக்கு அதான்டா அவுட்டா குமாருன்னு அதில் அப்படி பார்த்த குமார். இதில் எந்த பட வாய்ப்புமே அண்ணனுக்கு இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முரட்டுத்தனமான வில்லனாக நடிச்சிருக்கிறாருங்க நம்ம மணிகண்டன், பாய்ஸ் மணிகண்டன் அண்ணா அவர்கள். இந்த படத்தில் ஒரு மோசமான வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. ஜிம்பாடிலாம் தெரிஞ்சு ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணி ஒரு வில்லன் மாதிரி இருக்கிறார். அப்படியே நம்ம பாய்ஸில் பார்த்த காமெடியனான ஒரு யங் மணிகண்டன் அண்ணனை இந்த படத்தில் ஒரு செமையான வில்லனாக பார்த்துருக்குறோம் மணிகண்டன் அண்ணனை. ஸோ விஜய் சேதுபதி வீட்டில் திருடி போயிடுவாங்க. திருடி போகும்போது ட்ரெஸ்ஸு, பணம், பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நகைக்கு எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அந்த குப்பை தொட்டியை திருடின்னு போயிடுவாங்க. ஸோ அந்த குப்பை தொட்டியை திருடினது அனுராக் கஷ்யப் கிளைமேக்ஸில். ஸோ நட்டி அண்ணன் வந்து இந்த போலீஸ் கேஸ் எடுப்பார். சிங்கம் புலி அண்ணன், முனிஷ்காந்த் அண்ணன், ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. கேஸ் எடுப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. அவர் கேஸில் வாதாடுவார். அவர் பொண்ணை திட்டிடுவாங்க ஸ்கூலில். ஸோ அப்படி இப்படி இந்த குப்பை தொட்டி கண்டுபிடிக்கிறவருக்கு ஒரு பணமாக கொடுத்துட்டு இருப்பார் விஜய் சேதுபதி அண்ணன். ஏன் குப்பை தொட்டி நீங்கள் கண்டுபிடிக்கிறவங்க நான் காசு கொடுத்துட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் உங்களுக்கு 5 லட்சம் தரேன், 7 லட்சம் தரேன். ஸோ அப்படி இப்படி அந்த ட்ராமா அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அண்ணன் வந்து வேற ஒரு விஷயம். ஸோ அவரோட பொண்ணை வந்து இந்த 3 திருடனுங்க. ஸோ நம்ம அனுராக் கஷ்யப் ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி குப்பை தொட்டியை கண்டுபிடிக்க கேஸில் இது பாட்டுன்னு ஒரு சீனில் ஓடுது. நடுவில் இன்டர்வல் வருது. இன்டர்வல் வரும்போது தான் தெரியுது நம்ம மணிகண்டன் அண்ணன் தான் அந்த 3 திருடல ஃபஸ்ட்டு திருடன் நம்ம மணிகண்டன் அண்ணன். ஸோ அவரை என் பொண்ணு என் வீட்டில் திருடணும்னு, என் குப்பை தொட்டி திருடணும்னு நினச்சி தான் எல்லாருமே நினச்சிருப்போங்க.
இன்டர்வல் சீனில் வந்து மணிகண்டன் அடி பயங்கரமாக ஃபைட்டு சீன்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம மணிகண்டனோட தலையை எடுத்துருவார் இன்டர்வலில் விஜய் சேதுபதி அண்ணன். அதுதான். ஸோ அப்போ தான் தெரிய வரும் அவனுங்க குப்பை தொட்டியை திருட வரல, அவர் பொண்ணை விஜய் சேதுபதி அண்ணனோட பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. 17 வயசு 16 வயசு பொண்ணு, +1 படிக்கிற பொண்ணை பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணிக்கிறான் நம்ம சிங்கப்பூடி மணிகண்டன். அனுராக் காஷ்யப் பண்ணல. அது ஏன்னா அவருக்கு ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு இருக்குது. எல்லா பொண்ணுங்களாம் அவர்கிட்ட வர, அவர் திருடுவார், மர்டர் பண்ணுவார். அவர் அந்த மர்டரஸ் வில்லனஸ் ஆக்டிங் வேறு லெவல். பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தவர். இப்போ ஆக்டராக டேர்ன் ஆன் ஆகி தமிழ் படத்தில் கமிட் ஆகிட்டு வர்றாரு, நல்லா நடிச்சுக்கிட்டு வர்றாரு. லியோவில் ஒரு சீன் தான் வந்திருப்பார். அதுக்கப்புறம் கமிட் ஆகிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இமைக்கா நொடிகளில் ஒரு பயங்கரமான வில்லன் கமிட் ஆகிட்டு இந்த படத்தில் ஒரு லாங் சீன் அவருக்கு கிடச்சிருக்கு, நிறைய சீன்ஸு. ஸோ அவர் எமோஷ்னலாக இருப்பார். அவருக்கு என்ன எமோஷ்னலாக, தான் பொண்ணு எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், என் பொண்ணு என் அம்மு எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், அவளுக்காக எவ்வளோ கோடி எவ்வளோ காசு அனுப்புகிறோம் வாங்கி கொடுப்பேன் சொல்லிட்டு இவர் சாதாரண ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சுருக்காரு. எலக்ட்ரிக் ஏஜென்ட், எலக்ட்ரிக்கல்ஸு, பில்டிங்கு, ஹவுஸ் கீப்பிங், பில்டிங் கட்டுற வேலைக்கெல்லாம் கரண்ட்டு சப்ளை பண்ணுவார், லைட்டு ஃபேனெல்லாம் சப்ளை பண்ணுவார். ஸோ இவர் ஒய்ஃப் நம்ம அபிராமி, விருமாண்டி அபிராமி அவர்கள், மிடில் கிளாஸ் மாதவன் அபிராமி அவர்கள். ஸோ பழைய ஆக்ட்ரஸ் அபிராமி, அவங்க ஒரு லாங் கேப் கடிச்சு இப்போ தக் லைஃப்பில் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம மகாராஜாவில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அபிராமி மேடம் வந்து அனுராக் காஷ்யப் சாருக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டர் அவருக்கும் அந்த விஜய் சேதுபதி மாதிரி அந்த குட்டி பொண்ணு ஆக்சிடென்ட்லேயே இறந்துருச்சு. இவங்களுக்கு அனுராக் காஷ்யப் சாருக்கும் ஒரு பொண்ணு. ஸோ வளர்த்துட்டு வராங்க. ஸோ என் அம்மு எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் போயிட்டு அனுராக் காஷ்யப் பண்ணணும். எல்லாம் இன்னொருத்த கூட்டாளி இருப்பான். இன்னொருத்த யாருன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராட்சசன் படத்தில் யாருன்னா அந்த ஒரு கேரக்டர் சொல்லுவோமே ராட்சசன் படத்தில், ராட்சசன் படத்தில் ஞாபகம் இருக்கா, இன்பராஜ் கேரக்டர் ஒருத்தர் வழக்கம் பண்ணுற டீச்சர் இருப்பானே, அவன் தான் இன்னொரு திருடன். ஸோ அவரும் நம்ம அனுராக் காஷ்யப் சாரும் இது மாதிரி வீட்டில் போயிட்டு எல்லார் வீட்டில் போய் கொள்ளையடிச்சுனாக்கா பணம் பொருள் எல்லாம் திருடிட்டு அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பணத்தை சேர்த்து தான் தன்னோட பொண்ணுக்கு எல்லாமே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு நம்ம அனுராக் காஷ்யப் பண்ண. ஸோ அவர் பொண்ணு கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்குறது, திருட்டுத்தனமாக வாங்கி கொடுக்கறது தப்பு தான். ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அபிராமி மேடமுக்கு, அதான் அவங்க ஒய்ஃப் அபிராமி மேடமுக்கு தெரிய வர விஜய் சேதுபதியான அவங்க பொண்ணு பர்த்டே வரும். ஸோ அந்த பொண்ணு பர்த்டேக்கு இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு அவர் கடையில் ட்ரிம் பண்ண வருவார் நம்ம அனுராக் காஷ்யப் பண்ண. இவங்க நியூஸ் பேப்பரில் இவங்களை பற்றி போட்டாங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். விஜய் சேதுபதி அண்ணன் வந்து அப்போ தான் யாருமே ஒன்று அவரோட கூட்டாளிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறார் அனுராக் காஷ்யப் பண்ண. சரி யாருமே தான் இல்லையே சொல்லு அப்படின்னு கூட்டாளிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒன்றா சடனாக நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் வராது. எனக்கு ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தீங்களா சார், நான் பேட்டரி வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரிம் பண்ணும்போது விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ஒட்டி கேட்டிருப்பான்னு நினச்சிட்டு அனுராக் காஷ்யப் பண்ண நினச்சிட்டு இருப்பார். ஸோ அவருக்கு பொண்ணுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருந்து இந்த செயின், அனுராக் காஷ்யப் பண்ண வந்து ஆசையாக பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருந்த செயினை விட்டுருவார் கடையில். விஜய் சேதுபதி அட்ரஸ்லாம் தெரிஞ்சு அவர் வீட்டாண்ட கொடுக்கும்போது பின்னாடி போலீஸில் வந்து தற்செயலாக அவங்க வரும்போது அனுராக் காஷ்யப் பண்ண நீ தான் கொலை பண்ணி திருட்டுத்தனமாக சம்பாதிச்சு ஊர் சொத்து திருட்டு வந்து வாங்கிக்கிற சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணும்போது அவர் நினச்சிப்பார் அனுராக் காஷ்யப் பண்ண விஜய் சேதுபதி நீ தான்டா போட்டு கொடுத்த, ஏன்னா நான் பேசும்போது நீ தான் பக்கத்தில் இருந்த, நீ தான்டா போட்டு கொடுத்துவோம் சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஜெயிலேருந்து போயிட்டு வந்து விஜய் சேதுபதி என்ன பழி வாங்குவார். பழி வாங்க வரும்போது இவர் பொண்ணு அடித்து கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும், அதை சொல்கிறேன். ஸோ இவர் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி அந்த பொண்ணு அந்த 2 திருடனுங்க யாருன்னா நம்ம பாய்ஸ் மணிகண்டன் அண்ணாவும் சிங்கம் புலி அண்ணன் போலீஸில் கான்ஸ்டபிள், அவர் தான் ராட்சசன் கடைசியில் ஆன வில்லன். அந்த 2 பேர் அந்த பொண்ணை இது பண்ணிடுவானுங்க, பாலியல் கற்பழிச்சிருவானுங்க. அந்த பொண்ணு நல்ல வேலை உயிரோடு இருக்கும். கடவுளே டேரக்டர்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன், அந்த பொண்ணு சாவலை, நன்றி. செத்தாதான் இன்னும் எமோஷனலாக நான் இந்த ரேப் சீன்லாம் பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே அருவருப்பாக இருக்குது எனக்கு. ஏன்டா பொண்ணுங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடுங்கடா, அவங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலாம் விட்டுருங்களேன். ஏன் இன்னும் வளர்ந்து வர ஜென்ரேஷன்லாம் இன்னும் கெட்டு தாண்டா போவானுங்க. புரிஞ்சிக்க மாட்டீங்களேடா டேய்.
ஆண்மை இருந்தால் விருப்பத்தோடு இருந்தால் தான் ஆண்மை என்னை பொறுத்த வரைக்கும். வரும் சரி, அதை விட படத்துக்கு வரும். ஸோ இதுமாதிரி விஜய் சேதுபதி பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுவானுங்க, ரேப் பண்ணிடுவானுங்க. அப்புறம் அனுராக் கஷ்யப் என்ன பார்ப்பாங்க கிளைமேக்ஸில். இல்லை என்ன ட்விஸ்ட் தெரியும்னா, அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ் சீன் தான் நல்லாயிருக்கு. அந்த சிஷிராம் சாங் வந்து சிஷிராம் அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது அந்த இது ஒரு பாட்டு தாயே தாயின்னு ஒரு பாட்டு வரும், அது நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் வரும், படத்தோட ஸ்டார்டிங்கில். கடைசியில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்னா நட்டியாரனும் லஞ்சம் கொடுக்குற மாதிரி வாங்கி கட்சியில் உன் பொண்ணை ரேப் பண்ணுவேன் இவன் தானடா, இவனை சும்மா விடலாமான்னு சொல்லிட்டு நம்ம சிங்கம் புலியான ட்விஸ்ட்டு, அது கூட நான் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ மட்டும் எடுத்து. அந்த ட்விஸ்ட் சீனு கண்டுபிடிச்சாங்க இல்லை, நான் போட்டு விஜய் சேதுபதி ரெண்டாவது அவன் தலையை வெட்டினாங்கன்னா மணிகண்டனை தலையாக, ரெண்டாவது இவனையும் போட்டு தள்ளுவார். மூணாவது நட்டி அண்ணன் சொல்லுவார், நம்ம பொண்ணுங்க நடந்திருந்தா இதே நம்ம பொண்ணுங்க தான் நம்ம சும்மா இருப்போமா, பொண்ணுங்கடா தங்க மாதிரி அவங்க. ஸோ நட்டி அண்ணன் கூட கடைசியில் வில்லனாக இருப்பார் நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை அவர் வில்லனாக இல்லை. கடைசியில் அனுராக் கஷ்யப் அண்ணனையும் சேர்த்து அவரே சூசைட் பண்ணிப்பார். எதனாலனா விஜய் சேதுபதி அவரோட பொண்ணு, விஜய் சேதுபதி அண்ணனோட சொந்த பொண்ணு வந்து அந்த வீட்டோட ஆக்சிடெண்ட்லேயே இறந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது, அந்த லாரி கார் ஆக்சிடெண்ட்லேயே இறந்துருச்சு. அனுராக் கஷ்யப் அந்த அம்மு அந்த குட்டி பொண்ணை தான் விஜய் சேதுபதி அண்ணன் வந்து தான் பொண்ணாக நினச்சி வளர்த்துட்டு இருப்பார். அதுதான் படத்தில் தெரிய வரும். பின்னாடி அந்த பொண்ணுக்கு குழந்தையில அடிபட்டிருக்கும், அதை வச்சு தான் கிளைமேக்ஸ் அதை கண்டுபிடிப்பாங்க. படம் ரொம்பவே நல்லா இருந்தது. என் அம்மு நீ என்னடா உலகத்தை நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியிலே நம்ம அனுராக் கஷ்யப் அண்ணன் இறந்துடுவார். ஒரு அற்புதமான நம்ம தலைக்கும் 50வது படம் பிளாஸ்ட் ஆச்சு. இப்போ நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் படத்துக்கும் 50வது படம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஆகும். தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க விஜய் சேதுபதி, ரொம்ப நன்றி. மெம்மேலும் நீங்கள் வில்லன் கேரக்டர்லேருந்து இல்லாமல் இப்போ ஹீரோ படமாக நிறைய கொடுங்கண்ணா. பாய்ண்ணா, பாய்.